இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுற ஒரு கவிதையை சொல்றேன். வாசிக்கும் போது என்ன, இந்த பெண்கள் நிறைய பேர் இருக்கிறீங்கல்ல, முக்கியமா இந்த 40 வயது கடந்த ஒரு நிரந்தர கோபமும் ஒரு நிரந்தர சோகமும் கண்களில். இந்த இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், 60 வயசு 65 வயசு ஆன உடனே அப்புறமா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் மனைவியை பார்த்துக்க முடியாது. உங்களுக்கு 60 வயசு ஆகட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பா. சின்ன வயசுலயே நல்லா பார்த்துக்கோங்க. கவனம். பாருங்களேன், நான் படிச்சு ஆடி போன ஒரு கவிதை. காட்சிப்படுத்துங்க. பெருங்கடல், பெருங்கடலை அசைத்துக் கொண்டிருக்கிறது மீன் குஞ்சின் சிறிய துடுப்பு. கவிதை எழுச்சி என்ன தெரியுமா? நான் மீன் குஞ்சு தான், என்கிட்ட இருக்கிறது குட்டி துடுப்பு தான், ஆனால் நான் அசைத்துக் கொண்டிருப்பது பெருங்கடலை. சின்னதா இருந்தாலும் செஞ்சிருங்க, எழுதிருங்க, படிச்சிருங்க. காலம் மிக மிக அற்புதமானது. இந்த காலம் நமக்கு என்று தரக்கூடிய விஷயங்களை என் தோழமைகளே கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நீங்கள் அதை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் வாசிப்பு பழக்கம் உங்களுக்கு சாதாரண விஷயம் தான். நான் பார்ப்பேன், சாதாரணமா எல்லாருக்கும் சாதாரணமா தான் தெரியும், ஆனா எனக்கு மட்டும் வித்தியாசமா தெரியும். ஏன் ஏன் படித்து 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 இதற்கு இதுதான் பொருள் என்று புரிந்துவோம். விடவே மாட்டேனே, புரிகிற வரைக்கும் விட மாட்டேனே. அந்த வினாடி வரைக்கும் அதற்கான காரணம் என்ன என்று தோண்டி துளாவுகின்ற வரைக்கும் வாசிக்கின்ற பழக்கம் இருப்பதினால் மற்றவர்கள் பார்வையை விட உங்களுடைய பார்வை கொஞ்சம் வித்தியாசம். நான் ஒண்ணு கேட்கிறேன், கடலூர்ல எத்தனை மக்கள் வாழறாங்க? குறிப்பிட்ட உங்களுக்கு தானே பேச்சை கேட்க வேண்டும் என்று தோன்றி இருக்கிறது, வந்திருக்கிறீங்க. நீங்க வித்தியாசமானவர்கள் தான். எங்க அப்பாலாம் பைத்திய மாதிரி ஓடுவாருங்க பேச்சு கேட்கறதுக்காக. என்னை கையில பிடிச்சிக்கிட்டு பல பேச்சை கேட்கறதுக்காக என்னை கையில பிடிச்சிக்கிட்டு இப்படி போயிருக்கிறாரு எங்க அப்பா. ஒரு புக் வாசிக்கும் போது எப்படி வரும்? கவனச்சிதறல். கவனச்சிதறல் வராது. இந்த கொல்லிக்கட்டையை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல்ல வை. கொஞ்சம் ஒரு டிஜிட்டல் ஃபாஸ்டிங் கொண்டு வா. ஒரு டிஜிட்டல் ஃபாஸ்டிங் ஒரு 2 மணி நேரம் இதனோட உறவு இல்லாம இருப்பேன். சில பேர் இது காணாம போச்சு, நான் பார்க்கிறேன். பெத்த புள்ளைங்க திருவிழாவில் குழந்தையை காணோம் என்று புகார் அளிக்க வந்த பெண்ணின் வலது கையில் பத்திரமாக இருந்தது அவள் கைபேசி. என்ன துடிப்பு! இது காணாம போச்சுன்னா ஏன் கூட துடிக்கிற? டேட்டாஸ், போட்டோஸ், சாட்டிங், இன்ஸ்டாகிராம் எல்லாம் வச்சுக்கோங்க. நான் இன்னும் ஒரு விஷயத்த நான் கொளுத்தி போட்டு போறேன். நீ எந்த அளவுக்கு சோசியல் மீடியால இருக்கிறியோ இருந்துக்கோ, என்ன மாதிரி ஆட்கள் பேசினா கேட்டுக்கோ, அவ்வளவுதான். நீ எதை பார்க்க வேண்டும் என்று நீ முடிவு செய்வதில்லை. நீ எதை பார்க்கிறாயோ அதை தொடர்ந்து அதைத்தான் பார்க்க வேண்டும் என்று யாரோ ஒருவர் உனக்காக முடிவு செய்து கொண்டிருக்கிறார். புத்தகங்கள் அப்படி முடிவு செய்ய முடியாது. புத்தகங்களை நீ தேர்ந்தெடுக்கிறாய். எனக்கு எப்பவுமே யாரை தெரியுமா ரொம்ப பிடிக்கும்? இந்த மந்த்லி சேலரியில இருக்கிறவங்களை பிடிக்காது. எனக்கு நிறைய சம்பாதிக்கிறவங்களை பிடிக்காதுங்க. நிறைய சம்பளம் கொடுக்கிறவனை பிடிக்குங்க. எனக்கு நிறைய சம்பளம் கொடுக்கணும் குழந்தைகளை. வாங்குறதுலயே இருக்கிறோம். நாம தொழிலதிபர்களாக இருக்கிறோம். தொழிலதிபர் யார் தெரியுமா? தன் சம்பளத்தை தானே முடிவு செய்கிறார். சாலரி பர்சன் தன் சம்பளத்தை தானே முடிவு செய்யறது இல்லை. சுதந்திர வெளியில் நாம் பறக்க வேண்டும் என்றால் நமக்கான உலகம் ஒரே ஒரு முறை வாய்ப்பு தான். நான் இப்போ ஒரு விஷயம் சொல்லுவேன், அத்தனை பேரை கைத்தட்டி ஆர்ப்பரிப்பீங்க. ஒரு சத்தியத்தை சொல்லுவேன், இப்போ பயங்கரமாயிடுவீங்க கொஞ்ச நேரத்துல. நம்ம எல்லாரும் உயிரோட இருக்கிறோங்க. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அது? நேற்று இருந்த 5 லட்சம் பேர் இன்னைக்கு இல்ல உலகத்துல. எங்க கொரோனா வந்தது, 3 ரவுண்ட் வந்தது, யார் யாரையோ கொண்டு போச்சு, நம்மளை விட்டுட்டு போச்சா இல்லையா? அதுக்கே நம்ம கொண்டாடணுமா இல்லையா? வாழ்க்கையை நாம் கொண்டாடுவதே இல்லை. வாழ்க்கையை கொண்டாடு என்று சொல்லி தருகிறது எனக்கு புத்தகம். இந்த உன்னுடைய வாழ்க்கை. பொன்னியின் செல்வன் ஏன் அவ்வளவு கோடி சம்பாதிச்சது? ஏன் சம்பாதிச்சது? ஒரு தலைமுறை அதை படித்து வைத்திருந்தது. தான் படித்த அந்த காட்சிகளை, தான் படித்த அந்த பாத்திரங்களை திரையில் பார்க்க வேண்டும் என்பதற்காக போய் பார்த்தவர்கள் தான் கோடிக்கணக்கில் சம்பாதனையை ஏற்படுத்தி தந்தார்கள். நான் யோசித்து பார்க்கிறேன், வாசிப்பு பழக்கம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் நம்மை செதுக்குவது, இன்னொரு மனிதனாக உயர்த்துவது. 2 பேர் சந்தித்துக் கொள்ளுகின்ற பொழுது விஷயங்களை பேசிக் கொள்ளாமல் கருத்துக்களை பேசிக் கொள்ளுங்கள்.